நடிகை நயன்தாரா குறித்தான ஆவணப்படத்திற்கு மேலும் ஒரு சிக்கல் வந்திருக்கிறது. சந்திரமுகி பட காட்சிகளை நீக்க வேண்டும் என்று தனியார் நிறுவனம் ஒன்று வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு தாக்கல் செய்திருப்பவர் யார்? அந்த வழக்கில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு? விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். நடிகை நயன்தாராவின் ஆவணப்படம் கடந்த 2024 நவம்பர் மாதம் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியிடப்பட்டது. இந்த ஆவணப்படத்தில் தன்னுடைய அனுமதி பெறாமல் நானும் ரவுடிதான் பட காட்சிகளை பயன்படுத்தியுள்ளதாக கூறி 1 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நடிகர் தனுஷ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்த நிலையில் நயன்தாராவின் ஆவணப்படத்தில் அனுமதி பெறாமல் சந்திரமுகி பட காட்சிகளை பயன்படுத்தியுள்ளதாக குற்றம் சாட்டி அந்த படத்தினுடைய பதிப்புரிமை பெற்ற ஏபி இன்டர்நேஷனல் என்ற நிறுவனத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் ஆவணப்படத்தில் சந்திரமுகி பட காட்சிகளை நீக்க வேண்டும் என்றும் 5 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டும் நோட்டீஸ் ஏற்கனவே அனுப்பிய போதிலும் கூட இன்னும் அவற்றை பயன்படுத்தி வருவதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆவணப்படத்தில் சந்திரமுகி பட காட்சிகளை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும், அந்த காட்சிகளை நீக்க வேண்டும், ஆவணப்படத்தின் மூலமாக ஈட்டிய லாப கணக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி இந்த மனுவுக்கு 2 வாரங்களில் பதிலளிக்கும்படி நயன்தாரா ஆவணப்படத்தை தயாரித்த டார்க் ஸ்டுடியோ நிறுவனத்திற்கும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கும் உத்தரவிட்டு விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார். நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.